ஹே காய்ஸ், இங்க நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள் தெரிஞ்சோ தெரியாமலோ லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்திருக்காங்க. ஏன் நம்ம கூட லா ஆஃப் அட்ராக்ஷனை தினமும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். லா ஆஃப் அட்ராக்ஷனை நிறைய செலிபிரிட்டிஸ் பயன்படுத்திருக்காங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸையும் கொடுத்திருக்கு. அதுல ஒருத்தர் தான் விஜய் சேதுபதி. அவரோட நிறைய இன்டர்வியூஸ்ல பிரபஞ்சத்தை பத்தியும் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் பத்தியும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தியும் நிறைய பேசியிருக்காரு. அவரோட பேச்ச டீப்பா கேட்டா உண்மையாவே அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் எனக்கான சக்சஸுக்கு காரணம்னு சொல்ற மாதிரி இருக்கும். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. என் வாழ்க்கையில மேஜிக் நடந்திருக்குன்னு ரொம்ப பூரிப்போட தான் அனுபவத்தை அவரு ஷேர் பண்ணிருப்பாரு. நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்க கூட ப்ரமோஷன் பண்ணணுமா? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், மக்கள் செல்வன்னு எல்லாராலையும் கொண்டாடப்படுற விஜய் சேதுபதி 16 வயசுலயே சினிமாக்கு வரணும், நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. 16 வயசுலயே நிறைய ஆடிஷனுக்கு போயிருக்காரு. ஆனா எல்லாருமே ரிஜெக்ட் தான் பண்ணிருக்காங்க. அப்புறம் போக சேல்ஸ்மேன், கேஷியர், போன் பூத் ஆபரேட்டர்னு கிடைக்கிற வேலைகளை பார்த்து ஃபேமிலிக்கு உதவியா இருந்தாரு. இப்படி செல்ஃபா வேலை பார்த்து வந்த காசை வச்சுதான் அவரோட படிப்பை முடிச்சாரு. துபாயில 3 வருஷம் அக்கௌண்டன்டா வேலை பார்த்து அப்புறம் இந்தியாவுக்கு வந்து தியேட்டர் குரூப்ல அக்கௌண்டன்டா வேலை பார்த்தாரு. இங்கதான் எப்படி நடிக்கணும், எந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க எல்லாத்தையும் கூர்ந்து அவர் கவனிச்சு சின்ன சின்ன ரோல்ல நடிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு மக்கள் செல்வனா இருக்காரு. இங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, விஜய் சேதுபதி துபாயில ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல அன்னைக்கு டியூட்டி முடிச்சுட்டு அல்ஃபா ஹாதி ஸ்ட்ரீட்ல போயிட்டு இருந்திருக்காரு. அங்க ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்ல டிவில கார்ட்டூன் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. லாரல் அண்ட் ஹார்டி அப்படிங்கிற கார்ட்டூன் அது. அந்த கார்ட்டூன்ல வர ஒரு கேரக்டர் ஐம் அ பேர்ட், ஐம் அ பேர்ட், நான் ஒரு பறவை, நான் ஒரு பறவைன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. உடனே அவரு பறவையா மாறிட்டாரு. இந்த சீன் விஜய் சேதுபதியை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு. இங்கதான் அவரோட வாழ்க்கையோட திருப்பமே ஆரம்பிச்சிருக்கு. இந்த சீனை பார்த்ததுமே விஜய் சேதுபதி மனசுல பெரிய தாக்கம். சரி, நாமளும் இதை பண்ணலான்னு தொடர்ந்து 2 வருடங்களா தனக்குள்ள நான் ஒரு நடிகன் அவர் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. அதுவும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தினமும் நான் ஒரு நடிகன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா மாத்தி நான் ஒரு நல்ல நடிகன்னு சொல்லிட்டே இருந்திருக்காரு. இதை ஏன் சொன்னார்னு அவருக்கே அப்ப தெரியல. தான் லா ஆஃப் அட்ராக்ஷனை தான் யூஸ் பண்றோன்னு தெரியாமலே இதை அவரு பண்ணிட்டு இருந்திருக்காரு. துபாயில வேலையை முடிச்சுட்டு கல்யாணத்துக்காக சென்னை வந்த விஜய் சேதுபதிக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் பெருசா வேலை எதுவும் செட் ஆகல. அப்போதான் தியேட்டர் குரூப்ல அக்கௌண்டன்டா வேலை பார்த்து நடிப்புக்குள்ள வந்து இன்னைக்கு அவர் ஆசைப்பட்ட மாதிரியே மக்கள் செல்வங்கிற பட்டம் வாங்குற அளவுக்கு நல்ல ஒரு நடிகனா மாறியிருக்காரு. உங்களுக்கு ஒண்ணு வேணும்னா அதை அடையிறதுக்கு இந்த மொத்த பிரபஞ்சமுமே உதவி பண்ணும். இந்த வரிகள் ஆல்கெமிஸ்ட் புக்ல பாலோ கோயலோ சொல்லிருப்பாரு. இந்த வரிகளை கேட்கறப்பெல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப் வரும். இந்த வரிகள் விஜய் சேதுபதியோட லைஃப்ல உண்மையாவே பளிச்சிருக்குன்னு சொல்லலாம். 16 வயசுல அவர் கண்ட அந்த கனவை அடைய வைக்க துபாயில இருந்த கார்ட்டூன் சேனல்ஸ்ல இருந்து சென்னை தியேட்டர் குரூப் வரைக்கும் உதவி பண்ணிருக்கு. துபாயில தான் அவரோட வாழ்க்கை மாறணும்னு பிரபஞ்சம் முடிவு பண்ணிருக்கு. நீ உண்மையாவே நல்ல நடிகன் தான்னு அவர் ஆசைப்பட்டது அவருக்கே கொடுத்துருச்சு. யூனிவர்ஸோட ப்ராக்ரஸை நம்ம நம்பணும். 16 வயசுல கிடைக்கலன்னா காலத்துக்கும் கிடைக்காதுன்னு இல்ல, கிடைக்கும். அதுக்கு டைம் ஆகும். நம்பிக்கையை பொறுத்துதான் எல்லாமே இருக்கு. உண்மையாவே பிரபஞ்சத்தை நம்புனா, லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்புனா கிடைக்க வேண்டியது சீக்கிரமே கிடைக்கும். நான் ஒரு நடிகன்னு தூங்க போறதுக்கு முன்னாடி லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்னன்னே தெரியாம சொல்லிட்டு இருந்த விஜய் சேதுபதிக்கு கொஞ்ச வருடங்கள்லயே சினிமால நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தெரியாம செஞ்சதுக்கே இவ்ளோ நல்ல ரிசல்ட்னா அப்போ தெரிஞ்சு லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி முழுசா கத்துக்கிட்டு செஞ்சா எவ்வளவு பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க. இன்னொரு இன்டர்வியூல விஜய் சேதுபதி பிரபஞ்சத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காரு. ரொம்ப ஆழமான வரிகளா அது இருக்கும். நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அதை கொடுக்க யூனிவர்ஸ் ரெடியா இருக்கு. உங்களுக்கு அது வரலன்னா உங்ககிட்ட தான் பிரச்சனை, யூனிவர்ஸ் கிட்ட கிடையாது. பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கு எப்பவுமே தயாராதான் இருக்கும். நீங்க கேட்டது உங்களுக்கு வரலன்னா நீங்க இன்னும் ப்ரிப்பேர் ஆகலன்னு அர்த்தம். யூனிவர்ஸுக்கு பாரபட்சம் எல்லாம் பார்க்க தெரியாது. இவரோட மகன் இவரு, சோ இவருக்கு தான் நம்ம வாரி வழங்கணும் அப்படியெல்லாம் பிரபஞ்சம் பாரபட்சம் பார்க்காது. யாரா இருந்தாலும் பிரபஞ்சத்துக்கு குழந்தைங்க தான். அவங்களோட ஆசையை நிறைவேற்ற தான் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலன்னா நம்ம கிட்டதான் ஏதோ பிரச்சனை, நம்மளதான் நம்ம முதல்ல கவனிக்கணும். இதுதான் அவர் சொன்ன வரிகள். பிரபஞ்சம் பாரபட்சமே பார்க்காம எல்லாத்தையும் எல்லாருக்கும் அள்ளி கொடுக்க தயாரா இருக்கு. ஆனா நம்ம சின்ன சின்ன தவறுகள் செய்யறோம். அந்த தவறு ரொம்ப பெரிய விளைவை கொடுக்கும்னு தெரியாம பண்றோம். சிம்பிளா சொல்லணும்னா பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து வேணுங்கிறத அடைய லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணணும். இது உண்மையா பொய்யா? சரி, ஒரு ட்ரை பண்ணி தான் பாப்போமேனு தான் எல்லாரும் முதல்ல இதுக்குள்ள வராங்க. சரி, ட்ரை பண்ணுவோமே அப்படிங்கிற அந்த எண்ணத்திலேயே ஒரு சந்தேகம் இருக்கு. இதை நம்பலாமா வேண்டாமான்னு இருக்க அந்த கன்ஃபியூஷன் தான் ஒரு கரும்புள்ளிய உருவாக்கி லா ஆஃப் அட்ராக்ஷனை வேலை செய்ய விடாம தடுக்குது. பிரபஞ்சத்துக்கு எல்லாருமே குழந்தைங்க தான். எல்லாருக்கும் வாரி வழங்க அது ரெடியா இருக்கும். பாரபட்சம் பார்க்காம வாரி வழங்கும். இன்னொரு மேடையில விஜேஎஸ் சிந்தனைகளை பத்தி பேசிருப்பாரு. பிரச்சனை வெளியே இல்ல, உள்ளதான் இருக்கு. சிந்தனைகள்ல மாற்றம் நிகழ்ந்தாதான் வாழ்க்கையில மாற்றம் நிகழும். வெளியிருந்து வானத்திலிருந்து ஏதோ ஒண்ணு வந்தெல்லாம் நம்மளை காப்பாத்தி மேல கொண்டு போவாது.
இந்த வரிகளை நம்ம கவனிச்சோம்னா நம்ம சிந்தனை தான் நாம அப்படிங்கறத விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாதான் நம்ம ஆவோம். நம்ம சிந்திக்கிறத தான் நம்ம ஈர்ப்போம். நல்லதை சிந்திச்சா நல்லதை ஈர்க்க முடியும். அதுவே நெகட்டிவான விஷயங்களை மட்டுமே சிந்திச்சா அதை தான் நம்ம ஈர்க்கவும் செய்வோம். சிந்தனை மாறினாதான் வாழ்க்கை பெட்டரா மாறும். விஜய் சேதுபதிக்கும் முதல்ல சிந்தனை தான் மாறுச்சு. நான் நல்ல நடிகன்னு அவர் சிந்தனையை கொண்டு வந்து ஆழமா பதிச்சாரு. அவரோட வாழ்க்கை மொத்தமா மாறிடுச்சு. விஜய் சேதுபதி லா ஆஃப் அட்ராக்ஷனை பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிருக்காரு. நான் ஒரு நடிகன்னு காமனா சொன்ன அவரு ஏதோ ஒண்ணு மாத்த வேண்டி இருக்குன்னு புரிஞ்சு நான் ஒரு நல்ல நடிகன்னு சொன்னாரு. ரொம்ப தெளிவா நல்ல நடிகன் அப்படிங்கிற வார்த்தைகளை பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ்குள்ள ஆட் பண்ணி மேனிஃபெஸ்டேஷனை இன்னுமே வலுவாக்கியிருக்காரு. லா ஆஃப் அட்ராக்ஷனை வேகமா வேலை செய்ய வச்சிருக்காரு. ஆசைப்பட்டதுதான் கிடைக்கும், ஆசைப்படாதது எதுவுமே கிடைக்காது. உங்க ஆசையோட வீரியத்தையும் ஆழத்தையும் வச்சுதான் அது கிடைக்கிறதா இல்லையான்னு முடிவு செய்யப்படும். நீங்க ஆசைப்படாம ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுன்னா அதோட அருமை தெரியாது. இதையுமே இன்னொரு இன்டர்வியூல அவர் சொல்லியிருப்பாரு. நம்ம ஆசை வைக்கணும், ஆசைப்பட்டுதான் ஒரு விஷயத்த அடையணும். அந்த ஆசை ஆழமானதா இருக்கணும், தெளிவானதா இருக்கணும், அதோட வீரியம் அதிகமா இருக்கணும். அப்போதான் அதை ஈர்க்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். மேனிஃபெஸ்டேஷனோட முக்கியமான ப்ராசஸ்ல விஜய் சேதுபதி சொன்னது ஒண்ணு. நமக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு அதை தெளிவான கோலா நம்ம வைக்கணும். அது நடக்கும்னு முழுசா நம்ம நம்பணும், கற்பனை பண்ணணும். அப்பதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் வேகமா செயல்பட்டு அதை நடக்க வைக்கும். இன்னொரு இன்டர்வியூல கடவுள் பத்தி பேசியிருக்காரு. கடவுள் இந்த இடத்துலதான் இருக்காருன்னு குறிப்பிட்டு ஒரு இடத்த நாம சொல்றோம். ஆனா கடவுளுங்கிறது பிரபஞ்சத்தோட எனர்ஜி. பிரபஞ்சம் முழுக்க அவர் இருக்காரு. பிரபஞ்சம் நம்ம பேச்ச கேட்கும். கடவுள் உங்க பேச்ச கேட்பாரு, உங்களுக்கான ஃபேவரை பண்ணுவாரு. அதை ரிசீவ் பண்ண நீ இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை கேட்டு முடிச்சதும் உங்களை மடியில உட்கார வச்செல்லாம் ஊட்டியெல்லாம் விட மாட்டாரு. கடவுள் உங்களுக்கான ஃபேவரை பண்ணுவாரு. அதை சரி பண்ணி முடிச்சு கொடுக்க முயற்சி பண்ணும்போது நீங்களும் சரியா இருந்தீங்கன்னா எல்லாம் நல்லா நடக்கும். உதாரணத்துக்கு தங்க காசு கேக்குறீங்க, ஆனா தங்க காசுனா என்னன்னே தெரியாம நீங்க வரம் கேக்குறீங்கன்னா அது எப்படி? என்ன கேக்குறோங்கிறத தெரிஞ்சிருக்கணும்ல. கடவுள்கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட நாம ஒண்ணு கேக்குறப்போ அதுக்கு தகுதியானவனா நம்மள மாத்திக்கணும். நல்லா நோட் பண்ணுங்க, அதுக்கு தகுதியானவனா நம்ம மாத்திக்கணும். நம்ம தகுதியானவனா இருக்கணும். நமக்கு என்ன வேணும், அது எதுக்காக நமக்கு இப்படி வேணும் அப்படிங்கறத பத்தி நல்லா தெரிஞ்சு அதை அடையிறதுக்கு நான் தகுதியானவன்னு பிரபஞ்சத்துக்கிட்ட காட்டணும். தங்க காசு கேக்குறப்போ அப்படின்னா என்னன்னே தெரியாம கேக்குறீங்கன்னா என்ன பிரயோஜனம்? ஒண்ணு கேக்குறோம்னா அதை அடைய நம்ம தகுதி வாய்ந்தவனா இருக்கணும். லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்தவரை நமக்கு என்ன வேணும், ஏன் வேணும், எப்படி வேணும், இப்படி டீட்டெயில்டா தான் ஆசைய பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும். அப்போதான் மேனிஃபெஸ்டேஷன் சரியா வேலை செய்யும். நான் ஒரு நல்ல நடிகன்னு தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி விடாம சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனா நடிப்புனா என்னன்னு ரொம்ப தெளிவா அப்ப விஜய் சேதுபதிக்கு தெரியல. தியேட்டர் குரூப்ல அக்கௌண்டண்டா இருந்தப்போ ஷூட்டிங் எல்லாம் பார்த்துதான் இதுதான் நடிப்புன்னு தெளிவா கத்துக்கிட்டாரு. உண்மையாவே அவருக்கு நடிப்பை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தா 16 வயசுலயே நடிகன் ஆயிருப்பாரு. சோ தன்னோட அனுபவத்துல தான் சொல்றாரு, நீங்க ஆசைப்பட்டதை அடைய தகுதியானவனா முதல்ல மாறணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் கையில கிடைக்கிறப்போ அதை கெட்டியா பிடிச்சுக்க முடியும். ஷூட்டிங்க நேர்ல பார்த்து கத்துக்கிட்டாரு. தன்னை நடிப்புக்காக தகுதியானவனா மாத்திக்கிட்டாரு. நான் நடிகன் ஆகணும்னு கேட்டாரு, நடிகன் ஆயிட்டாரு. விஜய் சேதுபதி சொல்ற ஒவ்வொரு வரிகளுமே அவரோட வாழ்க்கை அனுபவத்துல இருந்து தான் சொல்றாரு. நான் இந்த தப்பெல்லாம் செஞ்சிருக்கேன், நீங்க செஞ்சிடாதீங்க. பிரபஞ்சம் எல்லாத்தையும் கொடுக்க ரெடியா இருக்கு, அதை நீங்க வாங்குறதுக்கு ரெடியா இருக்கணும், அவ்வளவுதான். இன்னொரு இன்டர்வியூல ரொம்ப பூரிப்போட ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருப்பாரு. என் லைஃப்ல இவ்ளோ நடந்ததில்ல, அதை வச்சு நான் எல்லாருக்கும் சொல்றேன், மேஜிக் வில் ஹேப்பன். நீங்க நம்புனா மட்டும் போதும். மேஜிக்குங்கிறது உண்மை, அது நடக்கும். என் வாழ்க்கையில நான் அதை அனுபவிச்சிருக்கேன், அதனால சொல்றேன். நான் என்னோட லைஃப்ல மேஜிக்கை உணர்ந்திருக்கேன். மேஜிக் நடந்ததுதான் என்னை இவ்ளோ பெரிய ஆளை வளர வச்சிருக்குன்னு சொல்றாரு. அந்த மேஜிக் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். சும்மா டிவில கார்ட்டூனை பார்த்து செஞ்ச ஒரு விஷயம் அவர் சின்ன வயசுல வச்ச கனவை மேஜிக்கா கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்கு. இந்த மேஜிக் உடனே எல்லாம் நடக்கல, படிப்படியா நடந்திருக்கு. முதல்ல நடிக்கிறவங்களை கூர்ந்து கவனிச்சாரு, அப்புறம் சின்ன சின்ன ரோல்ஸ்ல நடிச்சாரு. இன்னைக்கு பெரிய ஆக்டரா வந்து நிக்கிறாரு. மேஜிக் நடக்கும், அது நடக்கும்னு நம்பணும். நம்பிக்கை வலுவா இருந்தா சீக்கிரமே நடக்கும், அவ்வளவுதான். நாட்கள் ஆகலாம், வாரங்கள், மாதங்கள், என் வருடங்கள் கூட ஆகலாம். நம்பிக்கையோட வலிமை, ஆசையோட வீரியம், இதை சார்ந்துதான் அது இருக்கு. எனக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியும், நீங்க கேக்குறத கொடுக்கதான் பிரபஞ்சம் ரெடியா இருக்கு. இந்த வரிகளை அவர் தன்னோட அனுபவங்கள்ல இருந்துதான் சொல்லியிருக்காரு. பிரபஞ்சம் நம்ம கேக்குற எல்லாத்தையும் கொடுக்க ரெடியா இருக்கும்னு அவருக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. சோ ஆசைப்பட்டதை நம்ம ரிசீவ் பண்ண ரெடியா இருக்கணும். ரிசீவ் பண்ணாம தான் திணறிட்டு இருக்கும். கிடைக்கலன்னு பிரபஞ்சத்தை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை அடையலாம். லைஃப்ல கண்டிப்பா மேஜிக் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு விஜய் சேதுபதியோட சக்சஸ் தான் சிறந்த உதாரணம். அதுவும் தான் வாயாலே மேஜிக் என்னோட வாழ்க்கையில நடந்திருக்கு, பிரபஞ்சம் எனக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆசைப்படணும், ஆசையோட வலிமை, வீரியத்தை வலுவாக்கணும். பிரபஞ்சத்துக்கு எல்லாருமே ஒண்ணுதான், எல்லாருமே அதன் குழந்தைங்க தான். அது பாரபட்சமெல்லாம் பார்க்காது. என்ன வேணுமோ அதை பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸா மாத்தி தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லிட்டே தூங்கணும்.
எல்லாத்தையும் தாண்டி பிரபஞ்சம் தர்றத ரிசீவ் பண்ண தயாரா இருக்கணும். அது கொடுக்கற நேரத்துல வேற பக்கம் நெகட்டிவா டைவர்ட் ஆகாம கரெக்டா ரிசீவ் பண்ணணும். இப்படி விஜய் சேதுபதி சொன்ன லா ஆஃப் அட்ராக்ஷன், மேஜிக் இதை பத்தின விஷயங்கள்லாம் இதை பத்தியெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.